ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விசேஷமாய் கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். கொலேசியர் 1ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் பவுல் கொலேசி சபை விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு அவர் எப்படியாய் சொல்லுகிறார். வேற வசனத்தில் 3லேருந்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தையும் அவருடைய அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு அவங்களுக்காக இடைவிடாமல் எப்பொழுதும் நான் தேவனை சோத்தரித்து அவங்களுக்காக நான் விண்ணப்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுக்குள்ள கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினாலே கிறிஸ்துவுடைய சகல ஆசீர்வாதத்திற்கும் நாம் சுதந்திரவாளியாக அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறபடினால அவர் நம்மேல அக்கறை உள்ளவராய் கரிசனை உள்ளவராய் நமக்காக ஜீவனை கொடுத்து நன்மையை மீட்டு கொண்டது போல நம்முடைய நல்வாழ்வுக்காக அவர் தேவ சமூகத்தில் வேதத்தில் வாசிக்கிறோம். ரோமர் 8:26 வாசிக்கும் போது இப்படியாகி பார்க்கிறோம். அவர் என்ன செய்யறார், பலவீனங்களை குறித்து பந்தமிக்கக்கூடாத பிரதான ஆசாரியராய் நமக்காக என்ன செய்கிறாரு, பிதாவிடத்துல வேண்டுதல் செய்கிறார் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்துல வேண்டுதல் செய்கிறார். அதுபோல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்காகவும் ஊழியக்காரங்க என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு விசுவாசிகளும் கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 9லேருந்து 11 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இப்படியாய் நாம் பார்க்கிறோம். உங்களை பற்றி கேள்விப்பட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். எதுக்காக ஜெபம் பண்றோம் அப்படின்னா, நீங்க எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அப்படியே சித்தத்தை அறிகிற அறிவினால் நீங்க நிரப்பப்படணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யணும், ஆண்டவருடைய ஞானத்தினால நிரப்பப்படுறாங்க. தேவன் ஞானத்தின் தேவனாய் இருக்கிறார். நமக்கு சகல ஞானத்தையும் அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன். நம்ம இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக ஞானத்தோடும் சகல ஆவிக்குரிய விவேகத்தோடும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் வாழ வேண்டும். தேவனுடைய சித்தம் எது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நாம் சுகமாய் வாழ்வது, ஐஸ்வர்யமாய் இருப்பது, தரித்திரம் இல்லாம கடன் இல்லாம விடுதலையோடு வாழ்வது, எந்த காரியத்திலும் அடிமைப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் ஞானத்தோடு விவேகத்தோடு இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று தேவன் என்ன செய்யறார், அதுக்காக நான் விண்ணப்பம் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. 2வது காரியம் பார்க்கும்போது என்ன சொல்றாருன்னா, அவங்க என்ன செய்யணும், ஆவிக்குரிய எல்லா காரியத்திலும் அவங்க விருத்தி அடையணும். சகல கிரியிலும் கனி தந்து அப்படின்னு பார்க்கிறோம். கனிகளை கொடுக்கணும். சகல காரியங்களும் நற்கிரியைகளில் என்ன செய்யணும், நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து அதுக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். நான் கனி கொடுக்கணும். ஒரு விசுவாசி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க சும்மா பேரளவில் வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லை. ஒரு கனி உள்ள விசுவாசிகளாக இருக்கணும். ஆண்டவருக்காக பயனுள்ளவர்களாக இருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு மரம் வைக்கிறோம்னா அந்த மரத்தினால நல்ல பலன் கிடைச்சா தான் முருங்கை மரமோ மாமரமோ கொய்யா மரமோ எது வச்சாலும் பலன் கிடைச்சா தான் அந்த வீட்டாளுக்கு என்ன செய்ய முடியும், அதை வைத்து அதனால அவங்களுக்கு லாபம் உண்டாகும், பிரயோஜனப்படும். அதுபோல நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டவங்க சகல நற்கிரியிலும் நாம் கனி கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ அதுக்காக நாம் ஜெபம் பண்ணணும். 3வது காரியம் என்னன்னு பார்க்கிறோம், நாம் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்காக. அது மாத்திரமல்ல, அவங்க என்ன செய்யணும், மகிமையான அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் விசுவாசிகள் என்ன செய்யணும், ஆவிக்குரிய காரியங்கள்ல வல்லமையா பலப்படுத்தப்படணும். இன்னும் ஒரு சிறு குழந்தையை போல விழுந்து எந்திரிக்க கூடாது. அவங்க என்ன செய்யணும், சத்தியத்தை கேட்டு அதிக அறிவினால தேவனுடைய வார்த்தையினால அவங்க வளர்ச்சி அடையணும். அவங்க சந்தோஷமா இருக்கணும், நீடிய சாந்தமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், ஊழியக்காரங்க விசுவாசிகளுக்காக இப்படி ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம
வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் அப்படி ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் நமக்கு சகல ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கு. எபேசியர்ல நாம் வாசிக்கிறோம், 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள்ல சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நினைச்சுக்கிறார். சகல காரியத்திலும் இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லா சகல ஞானம், விவேகம், ஆண்டவர் நீதி, நியாயம், பணம், பொருள், வீடு, தொழில், வேலை, படிப்பு, எல்லா ஆசீர்வாதங்களும் சகல ஆசீர்வாதம் சொல்லும்போது சகல காரியங்களும் அதில் அடங்கியிருக்கு. சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் விசுவாசித்து செயல்பட வேண்டும். என் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார், எனக்காக எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார் என்று என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தை கொண்டு அதை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் சுகமாய் இருப்பது தேவ சித்தம், நாம் நல்லா வாழ்ந்திருப்பது தேவ சித்தம், படிப்பது தேவ சித்தம், நல்ல வேலையில் இருப்பது தேவ சித்தம், குடும்பமா சந்தோஷமா ஆண்டவருக்காக ஜீவிப்பது தேவ சித்தம். இதெல்லாம் என்ன செய்யணும்? அந்த அறிந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் செயல்பட வேண்டும். அதில் 16ஆம் வசனத்தில் கொலேசியர் 1:16 வாசிக்கும் பொழுது பார்க்குறோம், அவருக்குள் சகலமும் சிருஷிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. அதனால் நாம் கிறிஸ்துவுக்குள் எல்லா ஞானத்தோடும் விவேகத்தோடும் எல்லாம் உடையவர்கள் என்ற சித்தத்தை அறிகிற அறிவில் என்ன செய்ய வேண்டும்? நாம் வாழ வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள்ள சகல ஞானமும் சகல விவேகமும் சகல காரியங்களும் நமக்கு உண்டாகி இருக்கிறது. இதை என்ன செய்ய வேண்டும்? நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும். இதுதான் தேவ சித்தம் என்று சில பேர் என்ன செய்ய அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்தில் கிறிஸ்துவுக்காக ஆளுகையோடு அந்தஸ்தோடு ஆனந்தத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, வேதத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து செடியா இருக்கிறார், நாம் அவருடைய கொடியா இருக்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்துல இப்படியாய் பார்க்கிறோம், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் என்ன செய்வான்? மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னு பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனிலும் அவருடைய வார்த்தையிலும் நாம் நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவருக்காக ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அதில் வாசிக்கிறோம், மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னு. அப்போ நம்ம கனி கொடுப்பது தேவனுடைய சித்தமாக இருக்குதுன்ற ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க மத்தியில் ஆண்டவர் சொல்றார், நீங்களே எனக்கு சாட்சிகள்னு சொல்றார். அப்போ நம்ம சாட்சியாய் வாழ்ந்தா தான் கனி கொடுக்க முடியும். சாட்சி இல்லாமல் இருந்தோம்னா, குடும்பத்தில் இருக்கிறவங்க கணவன் என்ன செய்யணும்? சாட்சியாக இருக்கணும், மனைவி சாட்சியாக இருக்கணும், பிள்ளைகள் சாட்சியாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஒரு கனி உள்ள நம்ம கனியை நம்ம மூலமா, நம்ம கிரியின் மூலமா, செய்கையின் மூலமா, நம் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமா தேவனுடைய கனியை ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதனால ஆண்டவர் சொல்றார், நீங்க கனி உள்ள வாழ்க்கை வாழணும்னு. அது மாத்திரம் இல்லை, ஒரு பால் இருக்கு, தயிர் இருக்கு, கொஞ்சோடு அந்த பாலில் தயிர் ஊற்றிட்டோம்னா அது என்ன செஞ்சிருது? எல்லா பாலையும் தயிராக்கிடுது. அது ஒரு காரியம் நடக்குது, செயல்படுகிறது. அதுபோல நம்ம செடியும் கொடியும் இணைந்து இருக்கும் பொழுது ஒரு கனி கொடுக்க முடியும். அந்த பாலும் தயிரும் சேரும் பொழுது எப்படி நல்ல தயிரா கிடைக்கிறதோ அதுபோல நம்ம தேவனுடைய கொடி செடியோடு இணைந்து இருக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தில் என்னால் கனி கொடுக்க முடியாது, என்னால் சாட்சியாக இருக்க முடியாது அப்படி சொல்ல முடியாது. நாம் தேவனோடு இணைந்திருந்தால் நிச்சயமாக கனி கொடுக்க முடியும். நிச்சயமாய் நாம் பலன் உள்ளவர்களாய், பிரயோஜனம் உள்ளவர்களாய், ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு இருக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதம் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது வேதத்தில் வாசிக்கிற தேவன் எரேமியா 1:5 வாசிக்கும் போது, உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நான் தெரிந்து கொண்டேன், முன் குறித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு விசுவாசிகளும் யாரும் தற்செயலா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளல. அவங்க தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தேவன் முன் குறித்தபடினாலே நாம் அழைத்து நம்மை நீதிமானாக்கி
தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்துல நாம் வாழும்படியாக வைத்திருக்கிறார். இந்த அறிவு நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம் பார்க்கிறோம். ஏசாயா 11:9 வாசிக்கிறோம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்கள் சத்தியத்தை அறியும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் அவங்க மாற முடியும். சத்தியத்தை அறியலைன்னா அவங்க என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. அதுபோல இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்ய? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்ம என்ன செய்யறோம்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவ இச்சையிலிருந்து, பாவ சோதனையிலிருந்து, பாவத்திலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பாவம், சாபம், மரணம், வியாதி இவைகள் இருந்து தேவன் நம்மை மீட்டுக் கொள்கிறார். நமக்குள்ள கஷ்டங்கள், தரித்திரங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் இவைகளில் இருந்து கிறிஸ்துவின் நிமித்தமாய் நாம் மீட்கப்படுகிறோம். அவரை ஏற்றுக்கொள்வதன் மூலமாய் கிறிஸ்துவுக்குள்ள சகல ஆசீர்வாதங்கள் இருக்குது. சில பேர் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க? கிறிஸ்துவ பேர் வச்சிருந்தாலும் சாராய கடை வச்சிருக்காங்க. சில பேர் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் சரியில்லாத தொழில் செய்யறாங்க. ஆனா அப்படி இல்லை. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க நலமான வேலை செஞ்சு பிழைப்பாங்க, நல்ல காரியங்களை செய்வாங்க. இது சத்தியம் சொல்லுது. சத்தியத்தை அறிகிற அறிவினாலே அவங்க ஞானத்தோடும் விவேகத்தோடும் ஆவிக்குரிய சகல என்ன செய்வாங்க? சித்தத்தை அறிகிற அறிவினால அவங்க வாழ்வாங்க என்று பார்க்கிறோம். கலாத்தியர்ல வாசிக்கிறோம். இந்த சத்தியத்தை என்ன செய்யணும்? நான் பவுல் சொல்றாரு கலாத்தியர்ல 4:19 கிறிஸ்து உருவாகும் மனமும் நான் கற்ப வேதனை படுகிறேன்னு சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஆத்மாவை கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் பிரயாசப்படணும். அந்த ஆத்மாவுக்கு சத்தியத்தை சொல்லணும். அவங்களுக்கு ஒரு நற்கரியை செய்யனாலும் என்ன செய்யணும்? எப்படி ஆயினும் கிறிஸ்துவுக்குள்ள அவங்கள கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்? ஒரு பிள்ளை பிறணும்னா அவங்க 10 மாதம் பிரயாசப்பட்டு என்ன செய்யறாங்க? அந்த குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க. அது போல ஒரு விசுவாசிய கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும். ஒரு ஆத்மாவைன்னா அது கொஞ்சம் பிரயாசப்படணும். கிறிஸ்துவுக்குள்ள நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாய் தேவன் நமக்கு கிரியை செய்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எபேசியர் 1:5-6 வாசிக்கும் பொழுது அவர் நம்மை சுவிகார புத்திரமாக தெரிந்து கொண்டு தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பூலோகத்திலும் பரலோகத்திலும் நம்ம மூலமா தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். நாம் கிறிஸ்துவுக்குள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்த்தோம். இந்த உலகத்துல நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 2வது சுக வியாதி காரியத்துல வேதத்துல வாசிக்கிறோம். எரேமியா 33:6 நான் என்ன செய்வேன்? உனக்கு சவிக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி உனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்றாரு. 1 பேதுரு 2:24 வாசிக்கும் போது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துல என்ன போயிடுச்சு? பிடிச்சு முடிஞ்சது, குணம் ஆயிட்டோம். ஒருவேளை சில வியாதிகள் வந்தாலும் நம்ம தேவனுடைய வார்த்தையை தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? விசுவாசிக்க வேண்டியிருக்கு. விசுவாசிக்கும் பொழுது தேவனாலே நாம் என்ன செய்வோம்? சுகத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனாலே கிறிஸ்துவுக்குள் நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். பண விஷயம்னாலும் சரி, தொழில் விஷயம்னாலும் சரி, என் பிள்ளையுடைய படிப்பு காரியம், திருமண காரியம்னாலும் சரி, சரீரத்தில் சுகம்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நாம் கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே தேவனாலே கிறிஸ்துவுக்குள் நமக்கு சகல ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் தேவன் வைத்திருக்கிறார் என்ற இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமென்.